பொதிகை மலைகளை தழுவி சாரல் மழை பொழியும் மேகங்கள், இடைவிடாத அருவிகளின் சலங்கை சத்தங்கள், தவழ்ந்து வரும் குளிர்காற்றில் வீசும் மூலிகை மணங்கள் என எண்ணற்ற இயற்கை சுகங்களை அனுபவிக்க வரும் சுற்றுலா பயணிகள் குற்றாலத்தில் பல்வேறு பழங்களையும் பனைமரத்தின் பயனுள்ள உணவுகளையும் பதம் பார்க்காமல் சென்றதில்லை. குற்றாலத்தில் பயணிகளை சுற்றி சுற்றி வந்து விற்பனை செய்யப்படும் பதநீர் மற்றும் பனக்கற்கண்டு பாலையறிந்தி ருசித்தவர்களே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு சுவையோடும் மணமோடும் காணப்படும் பனைமர உணவுப் பொருட்கள் குற்றாலத்தின் சிறப்புகளின் தனி இடத்தை பெற்றுள்ளன. இங்கு பனை வியாபாரம் என்பது ஒரு சிறிய அளவிலான வியாபாரமாக இருந்தாலும் அது அங்குள்ள உள்ளூர் மக்களுக்கு ஒரு வருமான ஆதாரமாக உள்ளது. குறிப்பாக பனைமரத்திலிருந்து கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி செய்யப்படும் இந்த வியாபாரத்தில் பனைப்பழம், நுங்கு, பதநீர், பனக்கற்கண்டு, பனக்கிழங்கு போன்ற பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த பொருட்கள் சுற்றுலா பயணிகளால் விரும்பி வாங்கப்படுவதோடு பனை ஓலைகளை கொண்டும் கைவினைப் பொருட்கள் தயாரிக்கப்படும் பொருட்களும் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாத காலம் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கியதும் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்நிலையில் குளித்து மகிழ்ச்சி அடைவதற்காகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் குற்றாலத்தில் நடத்தப்படும் சாரல் திருவிழாவை காண்பதற்காகவும் லட்சக்கணக்கான மக்கள் குற்றாலத்தில் குவிந்து வருகின்றனர். தற்போது ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ள நிலையில் அருவிக்கரை பகுதிகளில் படையில் இருந்து இயற்கையாக கிடைக்கும் பதநீர், நுங்கு போன்ற பொருட்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் வாங்கி சுவைத்து வருகின்றனர். இதேபோன்று ஐந்தருவி சுற்றுச்சூழல் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சி அரங்கில் பனை நண்பன் என்ற அமைப்பு சார்பில் பதநீர், நுங்கு மற்றும் எவ்வித ரசாயன கலவையும் இல்லாத கருப்பட்டி, பனக்கற்கண்டு தூள், கருப்பட்டி உள்ளிட்ட பொருட்கள் சீரான விலையில் விற்கப்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். மேலும் படகு குழாம் பகுதிகளிலும் பனைமர பொருட்களின் விற்பனை அமோகமாக நடைபெறுவதால் பனை தொழிலாளர்கள், வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்து வருகின்றனர். இந்த பனைத்தொழில் வியாபாரம் குற்றாலத்தின் இயற்கை அழகை ரசிக்க வரும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு கூடுதல் ஈர்ப்பாக உள்ளதோடு சுற்றுலா பயணிகளுக்கு சுவையான மற்றும் இயற்கையான பொருட்களை வழங்கும் ஒரு வழியாகவும் உள்ளது. யானையும் பனையும் ஒன்றே, இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்பது போல இதன் ஓலை கையில் விசிறியாகும் கலைகளில் கைவினைப் பொருட்களாகும் என்பதில் மறுப்பேதும் இல்லை. பனைமரம் பெயர் பலகை வைக்கப்படாத மருந்து கடை என்பது போல் இம்மரம் தரும் அனைத்துமே நோய்கள் தீர்க்கும் மருந்தாகிறது. இதனை உணர்ந்து வரும் ரசாயன சமூகம் குற்றாலத்தில் கிடைக்கும் இயற்கை பனைமர பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் கணேசனுடன் நந்தகுமார்.